ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம என்ன ரீடிங் பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க நோ கான்டாக்ட் பிரேக்கப்ல இருக்கீங்கன்னா, உங்க லவ் ரிலேஷன்ஷிப்ல ரீயூனியன் இருக்கா? ரீகன்சைல் ஆகுமா உங்க லவ்? அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து பிக் அ கார்ட் மெத்தட்ல நான் இந்த ரீடிங் பண்ண போறேன். இதுக்காக 3 பைல் வச்சிருக்கேன். பைல் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3. ஓகே. இதுல உங்களோட லவ் ரீகன்சைல் ஆகணும், இல்ல ரீகன்சைல் ஆகுமா, ரீயூனியன் ஆகுமா அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள இருந்ததுன்னா இந்த ரீடிங்கை நீங்கள் பார்க்கலாம். இந்த 3 பைலில் ஏதாவது ஒரு பைலில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பர்சனை பற்றி நல்லா டீப்பாக திங்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்த அந்த இனிமையான தருணங்களை ரீகால் பண்ணுங்கள். உங்கள் நல்ல மூச்சை இழுத்து விட்டு உங்கள் இன்ட்யூஷன் இந்த 3 பைலில் எந்த பைலில் சூஸ் பண்ணுதோ அதை நீங்களும் சூஸ் பண்ணுங்கள். இன்ட்யூஷன் சொல்கிற பைலில் சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஒவ்வொரு பைலாக ரிவீல் பண்ணுறேன். ஓகே. இப்போ நான் பைல் நம்பர் 1 என்ன கார்ட்ஸ் வந்திருக்குன்னு ரிவீல் பண்ணுறேன். ஓகே. 9 of Cups, Page of Pentacles, 5 of Wands. Okay. ஓகே. இந்த கார்ட் சொல்கிற மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 9 of Cups சொல்கிறது என்னென்னா, உங்களோட ஆசைகள் விருப்பங்கள் எல்லாமே வந்துட்டு நிறைவேற போகுது. ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்த விஷயம் நடக்க போகுது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்ட ரீயூனியன் வரத்துக்கான வாய்ப்புகள் கூடிய சீக்கிரமே வரப்போகுது அப்படின்னு காட்டுது. அடுத்து பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ் ரிவர்ஸ்டில் வந்திருக்கு இல்லையா? இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் ரீயூனியனில் வந்து ஒரு சின்ன பிளாக் ஒன்று இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கம்யூனிகேஷன் பிளாக் இருக்கலாம், இல்லை உங்கள் 2 பேருக்குள்ளேயும் மெச்சூரிட்டி இல்லாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் உங்கள் 2 பேருமே ஒருத்தர் புரிஞ்சுக்காமல் ஒரு தவறான புரிதல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் ஒரு டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அடுத்து 4 of Wands வந்திருக்கு இல்லையா? ஸோ 4 of Wands சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஒரு தவறான புரிதல், ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் ரொம்ப ரொம்ப இம்மெச்சூர்டாக இருந்தாலுமே கூட உங்களோட இந்த லவ் ரிலேஷன்ஷிப் வந்து முடிவில் ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும், ஒரு ஸ்டெபிலிட்டி. திரும்பவும் நீங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு 2 பேருமே ஒன்றா சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை நீங்கள் கொண்டாடுற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இந்த கார்டு. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒன்றா ரீயூனியன் ஆகிறது அப்படிங்கிறது இந்த 4 of Wands மூலயமா நமக்கு உறுதியாகுது. ஸோ இந்த 3 கார்டு சொல்கிற மெசேஜ் பைல் 1ல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரீகன்சிலேஷன் நடக்கும், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், டிலே ஆகலாம். பட் ரீயூனியன் அப்படிங்கிறது உறுதி. ஓகே. கொஞ்சம் டிலேக்கு அப்புறம் கண்டிப்பாக ரீயூனியன் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பைல் 1 கார்டு மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜ். ஓகே. அடுத்து பைல் 2 நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதில் வர மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ ரிவீல் பண்ணலாம். ஓகே. செவன் ஆஃப் வாண்ட்ஸ், 10 of Pentacles, 5 of Wands. ஓகே. இந்த கார்டு சொல்கிற மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் ரீயூனியன் சாத்தியம் இருக்குது, ஆனால் சில கான்ஃப்ளிக்ஸ் வந்து கிளியர் ஆகணும். இன்னர் கான்ஃப்ளிக்ஸாக இருக்கலாம், அவுட் சைட் கான்ஃப்ளிக்ஸாக இருக்கலாம், பட் சில கான்ஃப்ளிக்ஸ் வந்து கிளியர் ஆகணும். என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 7 of Wands என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களோட ரீயூனியனுக்காக நீங்கள் நிறைய ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உருவாகும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஒருத்தர் வந்து ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, உங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தர். ஓகேவா? நிறைய விஷயங்களை நீங்கள் போராடி தான் பெறணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ உங்களுக்குள்ளே ஒரு ரீகன்சைல் வரணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்படணும். 2 பேரில் யாரோ ஒருத்தர் வந்து இதுக்கு ஒத்து வராத மாதிரி தெரியுது. ஓகேவா? அடுத்து 10 of Pentacles சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் பொட்டென்ஷியல் இருக்குது 10 of Pentaclesஸை பொறுத்த வரைக்கும். ஒரு ஃபேமிலி, ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு லாங் டேர்ம் லவ் ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த 10 of Pentacles காட்டுது. ஸோ ஃபேமிலியோட ஹாப்பியாக ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃப், ஒரு ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அடுத்து இந்த 5 of Wands சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஈகோ கிளாஷஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி, ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அந்த அவுட் சைட் பீப்புள், எக்ஸ்டர்னல் பீப்புளோட இன்வால்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ ரீயூனியன் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஸ்ட்ராங் எஃபர்ட் நீங்கள் போடணும். அதே நேரத்தில் ரொம்ப பொறுமை வேணும். ஃபேமிலியோட அக்செப்டன்ஸ், ஃபேமிலி பிளெஸ்ஸிங், ஃபேமிலி அக்செப்டன்ஸ் கிடைச்ச பிறகு தான்
இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டேபிள் ஆகும். இப்போ நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். உங்கள் லவ்வுக்கு நிறைய அப்போஸ் இருக்கும். ஓகேங்களா? உங்கள் காதலுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கும். உங்கள் ஃபேமிலியில் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க. ஸோ ஃபேமிலியில் ஒத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த லவ் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? ஃபேமிலி அக்செப்ட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு ரீயூனியன் வரும். அதனால் 2 பேருமே இப்போ கொஞ்சம் பிரிஞ்சு தான் இருக்கீங்க. என்ன பண்ணுறது அப்படின்ற குழப்பத்தில் இருக்கீங்க. வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டை மீறி நம்ம லவ் லைஃப்பை கொண்டு போகணுமா அப்படின்ற நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் பேசி உங்கள் ஃபேமிலியோட அக்செப்டன்ஸ் வந்த பிறகு தான் இது ரீயூனியன். ஓகே, அடுத்து நீங்கள் பைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 7 ஆஃப் கப்ஸ், ஜட்ஜ்மெண்ட், 7 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 3 கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் ஃபர்ஸ்ட் 7 ஆஃப் கப்ஸ் சொல்லியிருக்க மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் பர்சன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஓகேவா? இந்த விஷயத்தை ஃபர்தராக மூவ் பண்ணலாமா வேணாமா, இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகலாமா, உங்களை செலக்ட் பண்ணலாமா வேணாமா, நீங்கள் தான் உங்களோட சாய்ஸாங்கிறதே கேள்விக்குறியாக இருக்குது. அவ்வளோ சந்தேகத்தில் இருக்காங்க உங்கள் பர்சன். உங்களை லைஃப் பார்ட்னராக ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நிறையா இருக்குது. அவங்களுக்கு முன்னாடி நிறைய சாய்ஸஸ் இருக்குது. ஓகேவா? தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்கிறதுக்கான, தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் மோர். ஓகே, உங்கள் பர்சன் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காங்க உங்களை லைஃப் பார்ட்னராக கொண்டு போகலாமா வேணாமா அப்படிங்கிறதுல. ஸோ உங்கள் பர்சன் இன்னும் கிளியர் டிசிஷன் எடுக்கல. ஸோ அதனால் இந்த ஓவராலாக இதை பார்க்கும்போது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் தெரியுது. ஸோ உங்கள் பர்சன் இன்னும் ஒரு கன்க்ளூஷனுக்கே வரல. நீங்கள் உங்களை அவரோட லைஃப் பார்ட்னராக எடுத்துக்கலாமா வேண்டாமான்ற கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அந்த கன்க்ளூஷனுக்கு இன்னும் வரல. அடுத்து ஜட்ஜ்மெண்ட் கார்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு யூனிவர்ஸ் அவேக்னிங் வருது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். உண்மை எது அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வரப்போகுது. 2 பேருக்குமான ஒரு கார்மிக் லெசன் புரிய போகுது. ஓகேவா? இது மோஸ்ட்லி கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். அதனால தான் ஒரு கார்மிக் லெசன் வருது உங்களுக்கு. ஒருவேளை உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸில் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் கார்மிக் லெசனை கொடுக்குற ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ஏன்னா உங்களை மீறி உங்கள் பர்சன் இன்னொரு சாய்ஸ் கிட்ட போகிறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் தான் இந்த பர்சன் கூட லைஃப்பை கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி உங்கள் பர்சனுக்கும் இது கார்மிக் லெசனை கற்றுக் கொடுக்கும். நீங்கள் அவரை ட்ரூவாக லவ் பண்ணுறீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி அவங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் ஒரு டைம் பாஸ்க்காக வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ ஒரு உங்களோட உண்மையான அன்பு புரிய ஆரம்பிக்கலாம். அவங்க ஏமாற்றப்படலாம், ஒரு நம்பிக்கை துரோகத்துக்கு ஆளாகலாம். உங்களுக்கு எப்படி அவங்க உங்களை ஒரு மாதிரி தொங்கலில் விட்டுருக்காங்களோ அதே மாதிரியான சுச்சுவேஷன் அவங்களுக்கும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்கள் பர்சனுக்கும் ஒரு கார்மிக் லெசன் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி ஒரு கார்மிக் லெசன் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா உங்களை தேடி அவங்க வரலாம். ஆனால் உங்களை விட்டுட்டு இன்னொரு பர்சன் கிட்ட போன பர்சன் உங்களுக்கு தேவையா, இன்னொரு பெட்டர் சாய்ஸ் எதிர்பார்த்த பர்சன், பெட்டர் சாய்ஸ் தேடின பர்சன் உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகே, அடுத்து 7 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்னன்னு பார்த்தோன்னா, இன்னும் சில சீக்ரெட்ஸ் எல்லாமே இருக்குது உங்கள் லைஃப்பில். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ரகசியங்களை உங்கள் பர்சன் மறைக்கிறாங்க. உண்மைகள் நிறையா மறைக்கப்படுது. ஓகேவா? 7 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் எப்போவுமே முதுகில் குத்துறது, நமக்கு பின்னாடி சதித்திட்டம் போடுறது, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி. ஸோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட நிறைய உண்மைகளை மறைக்கலாம், நிறைய ரகசியங்கள் அவங்கக்கிட்ட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக ஒரு கார்மிக் லெசனை கொடுக்குற ரிலேஷன்ஷிப் தான். உங்கள் பர்சன் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருந்தாலோ, முதுகில் குத்திருந்தாலோ, உங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு பர்சன் கிட்ட போயிருந்தாலோ நீங்கள் தான் இப்போது இந்த பர்சனை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரீயூனியன் சாத்தியம் இருக்குது. ஏன்னா ஒரு கார்மிக் லெசன் கிடைச்ச அப்புறம் உங்கள் பர்சன் உங்ககிட்ட வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபுல் ஹானஸ்டியாக இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. இவங்களோட உண்மைகள் ரகசியங்கள் எல்லாம் வெளியே வந்த பிறகு தான் அந்த ரீயூனியன் நடக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நிறைய டிலே இருக்குது. அதே மாதிரி நிறைய லெசன்ஸ் நீங்கள் இதில் கற்றுக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. ஸோ இது கார்மிக் கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது புரியுது. ஸோ கார்மிக் ரிலேஷன்ஷிப்புமே நம்மளோட கர்மா பேஸில் தான் கிடைக்கும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்லையும் இந்த பைல் நம்பர் 3 நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்குள்ளே ரீயூனியன் இருக்குது. அது நிறைய கார்மிக் லெசன் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம், நிறைய கர்மாவை அனுபவித்ததுக்கப்புறம், உங்கள் பர்சனுக்கு ஒரு நல்ல பாடம் கிடைச்சதுக்கப்புறம் நீங்களுமே இதுலேருந்து நிறைய லெசன் கற்றுக்கணும். இதெல்லாம் கற்றுக்கிட்டு
நல்ல எல்லா உண்மைகளும் தெரிய வந்த பிறகு எல்லா ரகசியங்களும் வெளிவந்த பிறகு அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் பைல் நம்பர் 3 நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரீடிங் இதுதான். ஓகே, இந்த 3 பைல் நம்ம பார்த்துருக்கோம். பைல் நம்பர் 1ல் வந்து டிலே இருந்தாலும் ரீயூனியன் கன்ஃபார்ம். ஓகே, ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது இதில். பைல் நம்பர் 2ல் கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணினா லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் உறுதி, லாங் டேர்ம் ஃப்யூச்சர் உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க. பைல் நம்பர் 3யை பார்த்தோன்னா இதில் உண்மைகள் ரகசியங்கள் எல்லாம் வெளியே வந்த பிறகு தான் ரீயூனியன் இருக்குது. கண்டிப்பாக இதில் கார்மிக் லெசன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த 3 பைலுக்கான ரீடிங் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். இதில் எது உங்களுக்கு ரீசனேட் ஆகுதோ எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இது எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும், எல்லாருக்கும் பொருந்தணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு பொருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.